உங்களால சில கேள்விகள் வந்து உங்களால பதில் சொல்ல முடியலான்னு சொன்னதால்தான் நேற்று வந்து தமிழ் பக்ஸ் வந்து 4 கேள்வியை வந்து இதை கேட்டவர் கேட்காது ரவுனான என்ன சொல்லி விட்டவர் முடிஞ்சது அதை விடுங்க அதுக்கு நீங்க உண்மையா ஒரு முகத்தோட வந்தா உங்களோட முகத்தோட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா நான் கன கேள்விக்கு இதுல பதில் தருவேன் தம்பி. ஆனா எனக்கு முகம் தெரியாம நீங்க இதுல வந்து நிக்க யாரும் எவரும் என்னவும் செய்து குழப்பி போட்டு போகலாம். அதனால நான் இந்த கேள்விகளுக்கு உண்மையான கேள்விகள் கேட்கணும். உங்களோட முகத்தோட வாங்க, உங்களோட முகத்தோட வாங்க, உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். ஏன் முகம் கருத்தியலுக்கு என்ன இருக்கிற தம்பி எனக்கு கதைக்கணும்னா நீங்கள் அவற்றை களத்துல பிடிச்சு கதைங்க. ஓகே ஓகே டாக்டரை பத்தி நீங்க தேவையில்லாம எல்லாமே கூத்துருவாங்க. எந்த நேரத்தில் அவர் எங்களை என்ன காய்ச்சினாலும் ஓகே தாவச்சேரிக்கு நாளைக்கு 10 மணி கிடைக்கும்பா தாவச்சேரிக்கு. இதான் உங்களோட அறநறியா நெஞ்ச வாங்க உங்களோட பகுத்தறிவா உங்களுக்கு நான் எங்க இருந்து வச்சேன் எந்த கருத்தை நீங்க தர்த்தம் பண்ணுங்க. தளத்துல இருந்தா புலத்துல இருந்தா புலத்துல இருந்து ஓகே. அப்ப என்ன சொல்லுங்க உங்களோட கருத்துக்கு இங்க வந்து தனியா சுரேஷோ அல்ல ஏடிஎல்ல விட இதுல உள்ள மக்கள் இதுல உள்ள தளத்துல பிரயாணிக்கிறவர்கள் உங்களோட கருத்தை ஏற்று உங்களை இந்த தளத்துல வச்சிருக்க விரும்பினால் எல்லாருமே உங்களை வச்சிருப்பினர். ஆனா உங்களோட கருத்துக்கு எதிராக உங்களோட கருத்தை வந்து இங்க நீங்கள் ஒரு விதண்டாவாதம் என்று சொல்றதுங்க கருத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப நீங்க ஒரு விதண்டாவாதம் செய்யும் பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னு சொன்னா எந்த பதிலும் உங்களுக்கு அது விதண்டாவாதமா தான் இருக்கு. ரெண்டபடியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க தியாகி. அப்ப குறுக்க உங்களோட பதில் ஏன் உங்களுக்கு திராணி இல்லையா? சொல்லுங்க. இந்த நீங்கள் டாக்டரோட கணக்க வந்து இதுல கேக்குறீங்க. இந்த தளத்துல இருந்து டாக்டருக்கு ஏதாவது டாக்டர் தான் வந்து மதுவிட்ட கணக்கு வழக்கு கேட்கிறேன். அப்ப அதுக்கு தான் நாம போய் கணக்க கேளுங்க. இதுல வந்து கஷ்டம் புரிஞ்சு எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. இங்க என்ன டாக்டர் வந்து நேற்று லைவ்ல வந்து ஸ்ரீலங்காவில இருக்கிறார்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வெளிநாட்டுல இருக்கிறார்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல. அவர்கிட்ட நம்பர் இருக்குதானே ஊர்ல கலைக்கிறது. இல்லாட்டி இங்க இருந்து அடிச்சு நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட எப்படின்னு கேட்டு நீங்கள் எடுக்கிறாரு இல்ல. அப்ப நாங்க வந்து அதுக்கு மட்டும் ஆன்சர் வேறு என்ன அதுக்கான தவறு இல்லையே. அதுல என்ன தவறு இருக்கு? அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணினா என்ன தவறு இருக்கு? அப்ப நாங்க அடிக்க எடுக்கலாம் தானே, கலைக்கலாம் தானே? இல்ல இல்ல நீங்க அடிக்க நீங்க மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க உங்களோட சொந்த ஐடியோட வாங்க, நீங்க சொந்த ஐடியில வாங்க. சொந்த ஐடியில வந்து நீங்க எல்லாரும் கோடிக்கணக்கான அனுப்பினோம் எல்லாத்துக்கும் எடுக்கலாம். நீங்க சொந்த உங்களுக்கு பேர் ஸ்ரீகாந்த் ஐடியில வந்திருக்கிறீங்க, முதல் இருந்திருக்கிறீங்க. நீங்க அடிக்கடி ஐடியா மாத்தி கொண்டிருப்பீங்க. போட்டுட்டு ஒரிஜினல் ப்ரொஃபைல போட்டு அதிகமாக ஸ்ரீகாந்த் என்றவரை வந்து நாங்கள் இவ்வளவு நேரம் மரியாதையா அவரை உலகொண்டு மண்டையில கீழே இறக்கி விட்டுருக்கேன். நான் தான் இறக்கிறேன். என்னன்னு சொன்னா தர்க்கம் பண்றதுக்கான இடமா இதை செய்யல. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கான இடம் வந்து இது வந்து விளக்கம் சொல்லியாச்சு. விளக்கம் அப்ப ஒருத்தருக்கு வந்து 5 நிமிஷம் கொடுக்கலாம். இவருக்கு 5-6 நிமிஷத்தை தாண்டி விளக்கம் கொடுத்திருக்குது. இவ்வளவு தான்.
இதுக்கு மேலே நீங்க கேவலமா ஏதாவது கீழே எழுதுனீங்கன்னா நிரந்தரமா இதையும் நாங்க பிளாக் பண்ணுவோம். ஆனா நீங்க ஸ்ரீகாந்த் ஐடியில வந்து கணக்கை இதன்றீங்க. டாக்டர் சொல்லிக்கல எந்த ஒரு பொழுதுபோக்கு தளமும் தன் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அதை ஆதரவா இருக்கலாம். நாங்கள் வந்து எல்லாம் கூட குழந்தை பிள்ளை கலலாமே. நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன், டாக்டர் பணம் போட்டு வச்சுக்கிறோம், டாக்டர் பாட்டு போட்டு வச்சுக்கிறேன். நான் என்ன விருப்பம், இது என்ன விருப்பம்? நான் டாக்டருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் தெரியும். அப்ப அவரை கூடாண்டு கேட்க சொல்றீங்களோ? என்ன விருப்பம் இது? அல்ல இதுல இருக்கிற அதான் டாக்டர் சொல்றேன். எனக்கு ஆதரவாயோ எதிராயோ தன்னை பற்றி அப்படி அவர் சொல்ல அப்படி சொல்லிதான் அவன் அண்ணாவை அப்படி சொல்லிதான் அவன் அண்ணாவை அண்ணா வந்து இல்ல காய்ச்சி போட்டு போக மாட்டேன் அண்ணா. அது சுரேஷ் அர்த்தம் என்ன சொல்லுங்க. அப்ப இந்த சில நலங்கள் வந்து அவற்றை பேரை சொல்லி இது செய்து காசெல்லாம் சேர்த்துட்டோ அது சம்பந்தமா அவற்றை இது சம்பந்தமா செய்ய வேண்டாம்ன்றது. மற்றும்படி அவர் ஒண்ணும் சொல்லல. இல்ல அதுல ஒண்ணுமே அப்படி அவருக்கு கூடாம சொல்றா இருந்தா ரவுராமண்ணா வந்து கூட எனக்கு காய்ச்சி போட்டு போவாரு. அப்படி இல்ல, அவர் சொன்னது அவருடைய கருத்து வந்து வேறு. அவர் சொல்ற கருத்து என்னதுன்னா எல்லா தளம் வந்து தண்ணியே பிரதிபலிக்காது, தான் சொல்ற மாதிரியே இருக்காதுன்றார் அந்த அர்த்தம் வந்து. இல்ல சுரேஷ் ஏரியல் அதான் வந்து நாங்கள் ஒருத்தரை ஆதரிக்கிறது எங்கட சுதந்திரம். அதை வந்து அவருக்கு அதை வந்து ஒருத்தரும் தடுக்க முடியாது. நாங்கள் ஒருத்தரை ஆதரிப்போம். நாங்க விட ரசிகர் மன்றம் அவர் ரஜினிகாந்த் போய் எல்லாம் கேட்டுக்கொண்டா இருக்கிறாங்க. நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். நாங்க விரும்பினால் மன்றம் துறக்கிறோம், விரும்பினா வந்து போவோம். இது என்ன சொந்த விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு டாக்டர் கேட்டா நாங்களே துறந்து நாங்களா டாக்டர் கட்டி நாங்களும் அவரை கூட கேட்டா காய்க்க விட மாட்டோம். முதலாண்ணாத்து எடுத்த முடிவிலிருந்து மாறக்கூடாது. முதலாண்ணாத்து ஏரியல் என்ன நீங்கள் நான் நினைக்கிறேன். என்ன முடிவெடுத்தது? நாங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்போம். தப்பா கதைக்கிறார்கள் வந்து கிளவோ வேண்டியதான். நடந்து இல்ல. இல்ல சுரேஷ், எனக்கு ஒரு பதில், நான் ஒரு பதில். இப்ப அவருக்கு நாங்க கேட்டிருக்கோம், நீர் உமக்கு எந்த இடத்தாலும் உமக்கு தியாகி என்று பட்டம் வந்தது, அதுக்கு அர்த்தத்தை சொல்லி போட்டு வேற மெத்தவரை பத்தி கதைக்கிறேன். தியாகி பட்டம் இல்ல அர்ஜுனா டாக்டர் ஒரு விசுவாசி மீனா அக்கா இதுல வந்தவா. ஆனா காண இல்ல கஷ்டப்படி கொடுத்தவா கண்ணீரமா நின்றுட்டு போனோம். அக்கா வாங்க இருக்கா மீனா அக்கா நன்றா பேர் அவன் மாட்டே தின்னு விடுறாங்களே, நாயின் தின்னதில்லையாப்பா உண்டு. நாங்கள் உங்களால முடிஞ்சா உங்களால செய்தா முடியும். உதவி செய்துட்டு போறோம் தனித்தனியா. காதில் சேர்த்து மஞ்சவனிட்ட வாங்கி நாங்கள் கொடுக்கல கொண்டு. இந்தாங்க மீனா அக்கா கதைப்பா. இந்த மீனா அக்கா கதைங்க. இந்தாங்க ஆதரவாளர்களோட கதைங்க. நான் சொல்றேன் அந்த தியாகி அன்னைக்கு தான் நான் சொல்ல வேணும். அவர் இறங்கிட்டார். கீழதான் காணிக்கிறார். மெசேஜ் போடுறேன். கதைங்க சொல்லுங்க. அவர் கேட்டிருக்கிறார் என்னன்னா, மது வந்து அர்ச்சனா வந்து கணக்கு கேட்டிருக்காங்க. அர்ச்சனா மதுவிட்ட கணக்கு கேட்கல, மது வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் கணக்கு வந்து அவர் காட்டுறார். அவற்ற கடமைக்கு அவர் கணக்கு காட்டுறார். அர்ச்சனா வந்து மற்றாக்கள் வந்து கணக்கு கேட்கணும்னு சொல்லி சொன்னா, அர்ச்சனாக்கு வந்து எல்லாருமே நன்கொடையாத்தான் குடிக்கணும், அன்பளிப்பாத்தான் குடிக்கணும். அவையில் வந்து கணக்கு காட்டணும் அவசியம் இல்லை. அவர் ஒபிஷியலா எப்ப வந்து கணக்கு அவர் தொடங்குறாரோ அன்றையில இருந்துதான் அவர் காட்டுவார். அவர் இன்று வரைக்கும் அவர் ஒபிஷியலா கணக்கு வந்து பேங்க் வந்து அவர் திறக்கவே இல்லை. என்ன அப்ப அவருக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இனி வெரி குட் பாயிண்ட். மற்றது நம்பிக்கைக்கு ஒரு யூடியூப் நீங்க நடத்துறீங்களா? அன்னையா ஒருக்கா வேற கேள்வி என்ன கேள்வி என்று கேட்க சொல்லுங்க. ஒருக்கா அவற்ற கேள்விதான் என்ன. இதுவரை காசு போட்டவன் ஒருத்தன் கூட கணக்கு கேட்கல. காசு போடாதவன் தான் 1008 கேள்வி கேட்டு கொடுக்குறீங்க. காசு 5 சென்டிமும் கொடுக்காத ஆட்களுக்கு தான் இப்ப நாங்க கணக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. அதுதான் என்னோட நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த தளம் அர்ச்சனா சார்பான, நீங்க சொன்ன மாதிரி அர்ச்சனா சார்பான சிந்தனைக்கான தளம். இரண்டாவது சமூகத்துக்கான சமூக வாழ்வியலுக்கான நல்ல விடயங்களை பரிந்துரைக்கிறதுக்கான தளம். இந்த ரெண்டும் தான் பிரதானமானது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா மதுபுலக்க அவருடைய பெயரை பாவிச்சு கணக்கு காசு கேட்க சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பெயரை பாவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் அர்ச்சனான்ற விஷயத்துல தன்னுடைய விஷயத்தை டிக்டாக் தலைமையிலும் பிரதிபலிக்காதுன்றது அவருடைய கருத்து. எங்களுடைய சிந்தனை நாங்கள் அவருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அவருடைய சிந்தனைக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய எண்ணத்துக்காக நாங்கள் கற்பொருளாக வச்சுக்கொண்டு நாங்கள் கலைச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி மதுபுலத்துக்கு தனித்து உரிமை கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி
நாங்கள் சமூகமா சேர்ந்து அவருடைய எதிர்காலத்தான அரசியல் ரகுராம் என்ன சொன்ன மாதிரி நான் சொல்றேன், நான் மதுபுலக்கின்ற வீடியோ பார்த்தேன். கடைசியா சொல்லியிருக்கிறேன், பாதி வளம் செய்து கொண்டிருப்பேன், தனக்கு எந்த இதுவும் இல்ல, ஏதோ தவறான தகவல்கள் போயிருக்கு. மதுவே வந்து அதை என்ன நடந்ததை அவர் வந்து பங்கப்படுத்துவார். நீங்க மற்ற இடையில இருக்கிறார்கள் அதை பற்றி மது கேட்காத இடத்துல இவர் வந்து கதைக்கிறார், இவர் குழப்பறாரு, இவர் ஒரு இடவு. மதுவின் வீடியோ பார்த்திருந்தா தெரியும். எல்லா இடமும் தான் செய்யணும். இவர் கள்ள கரும்பு வெட்ட திரிகிறார், அதான் உண்மை. ஆட்டியா வீட்டு கரும்பை இவர் சுவைத்து தின்ன திரிகிற. நாங்கள் நல்ல தெளிவா இருக்கிறோம், இந்த சமூகம் நல்ல தெளிவா இருக்குது. குழந்தைய குட்டைகள் தான் குழந்தை, நாங்கள் பொறுப்பாக இருக்க முடியாது. காசை போட்டுட்டு அதுக்கு வந்து கணக்கை காட்டி ரிசீட்டை கொண்டு காட்டி போட்டு காசு அடிக்கிறவன் அடிச்சிட்டு போட்டுக்குவான், அவன் கடவுளுக்கு சொல்லட்டுக்கு நீதி. ஒரு ஆள் நம்பி ஒரு ஆள் கொடுத்திருக்கு, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்தால் அவரே அதை ஏற்றுக்கொண்டு கனவே ரெக்வஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா ஒருவருக்கும் கதைக்கணும். பொறுத்து வரேன். என்ன பிரச்சனை என்றால் கீழே போறதுக்கு தயார், இப்படியான கேள்விக்கு திருப்பி வந்து கேட்க நீங்க ஏத்துறீங்கல்ல, ஆத்திரமா இல்ல இல்ல எங்கட கடமை. ஐயோ ஐயோ கும்பிட ஏத்த நேரமாகுது. அர்ச்சனாவை பற்றி வந்து கூடாமல் கதைக்கிறதுக்கு வெவ்வேறு தளங்கள் எத்தனையோ இருக்குது. பக்கத்துல ஒரு காலம் வச்சா போகலாம். இது வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவான தளம். ஏன் நீங்கள் வந்து அர்ச்சனாக்கு எதிராக இங்க வந்து கதைக்கிறீங்க? ஐயா நீண்ட நேரமா நிக்கிறார். ஐயாவிற்கு அடுங்க, அவர் அர்ச்சனா டாக்டர் உயிரானவர், அவர் எடுங்க. அவருக்கு நான் சொல்றேன், தனிப்பட்ட ரீதியில அர்ச்சனா டாக்டர் பற்றி கதைக்கணும். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், என்னோட கதைக்கிறது அவர் தயாரோன்னு நான் கேட்கறது, அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. இல்ல அப்படி அவர் ஓமெண்ட் இதுல பதில் போடுவாருன்னா நம்பர் இதுல போடுறாரு, எனக்கு அடிச்சு கதைக்கிறது அவருக்கு சரியான விளக்கம் கொடுக்குறேன். சரி கொண்டு வாங்க. நாங்க ஆயிக்கிறோம். உங்களுக்கு என்ன இப்ப தியாகி நான் ஒன்று கேட்கிறேன். ஒரு நிமிஷம் தியாகி நான் கேட்கிறேன். அது எப்படி என்றாலும் இருக்கட்டும். நீங்க தயவு செய்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு மற்ற தளத்துக்கு போங்க. இதுக்கே திருப்பி இதுக்கு வந்து கருத்தழுவராக்கே விட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்க ஒன்றுமே செய்ய இல்ல. நீங்க உண்மையான போட்டோவோட பெரிய புண்ணியமே இருக்கும். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்களோட போட்டோவோட உங்களோட என்ன ஸ்ரீகாந்தன் ஐடியோட, உண்மையான ஐடி ஸ்ரீகாந்தன் நினைக்கிறேன் ஐடியோட உங்களோட போட்டோவை போட்டுட்டு இதுல வாங்கும். நான் நிச்சயமா நான் உங்களுக்கான கருத்துக்களை கதைக்கிறேன். நீங்க இப்ப வாங்கல சொல்லி வாங்கல, என்னதுக்கு நீங்க பண்றீங்க? உங்களோட மனதிலே ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன நடந்து முடிஞ்சதால வச்சு கதைக்கிற ஒன்றுமே இல்ல. அவரே புலி உருவருன்னு சொல்றாரு. தன்னோட 3 ஐடி இருக்கு வந்து, ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு ஐடி தான் தேவை. வந்து அர்ச்சனா டாக்டருக்கு ஆதரவா கலைஞ இடத்துல வண்டி மைனர்ல பிளாக் பண்ணினாரு. ஒரே ஒரு ஐடி திருப்பி தான் போறதுக்கு ட்ரை பண்ணல. அது அப்ப எங்களுக்கு எதிராக அவர் செய்யறார். அதுக்கு நிக்கிறீங்களோ எங்க நிக்கிறீங்கன்னு தெரியாம கதைங்க வந்து போறாரு. அவர் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கு. கதைங்க மது செலவை சொல்லி வந்தவர் போல எல்லாம் மியூட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தியாகி என்ன நீங்க வந்து காசு மதுக்குள்ள கணக்கு அர்ச்சனா கேட்கிறீங்க, தப்பு. உதாரணத்துக்கு தியாகி என்ற பெயரை வச்சு நான் காசை வாங்கினேன். தியாகி வந்து என்ன கேட்கும், எந்த பேரை யூஸ் பண்ணி நீ செய்கிற, நான் உங்களோட பேரை பாவிக்கிறதா இருந்தா உடனே உங்களுக்கு கணக்கு வழக்கு தான் சொல்லவும்.
அதை மீறி ஏதாவது நடக்குமா இருந்தா தியாகி வந்து கேள்வி கேட்கும் என்ன இங்க இந்த பேரை பயன்படுத்துறேன் இதால நாளைக்கு வேற வேற பிரச்சனையும் பெறலாம். குற்றங்கள் நடக்கிறதுக்கு இடம் இருக்கு, இல்ல வேற விஷயமான கேசுகளும் பெறலாம். அதுக்கான அடிப்படையாக தான் அர்ச்சனா செய்ததே தவிர நீங்க பிள்ளையா பார்க்காதே. மற்றது அது அவங்க கடைசி பேசி தீர்த்து கொள்ளுவாங்க. நாளைக்கு அதை ஒன்று சேர்ந்துருவீங்க. இதுல இருந்து நீங்க கத்தி போட்டு கத்தினா உங்களுக்கு தான் பாதிப்பே தவிர அவங்களுக்கு மற்றது வேறையும் அடுத்தது காசு கொடுத்து என்று சொல்லி கலைக்கிறீங்க. காசு கொடுத்தவ வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் காசு கொடுக்குறேன்னு வைப்பேன். கொடுத்தா நான் தான் அர்ச்சனாட்ட கேள்வி கேட்கணும். மூன்றாமா கொடுக்காதவையோ கொடுத்ததாவைக்கு நான் எதுக்கு பரிசுக்கு நான் போய் சொல்ல வரும், இல்ல அர்ச்சனா கணக்கு காட்ட வரும். உதாரணத்துக்கு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் என்ற காரணத்துக்காக நான் சொல்றேன் என்ற பெயரையும் சொல்ல வேண்டாம், எந்த பேரு டெலிபோன் நம்பரையும் வழியில சொல்ல வேண்டாம் என்று சொல்றேன். அப்ப எப்படி அர்ச்சனா வந்து ஆட்களுக்கு சொல்லும்?